கௌதமன் எங்கள் சமகாலத்தில் மதிக்கத்தக்க ஓர் இயக்குனர் மற்றும் சமரசமில்லாத ஒரு போராளி. கலைத்துறையில் தமிழ் இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் இயங்குகிறவர்கள் சிலர். அதிலும் அந்த இன உணர்வையும் மொழி உணர்வையும் வணிகத்துக்காக பயன்படுத்துகிறவர்கள் பலர். அந்த வணிக நோக்கம் இரண்டாம் பட்சமாகவும் லட்சிய நோக்கம் முதல் பட்சமாகவும் திகழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதற்காகவே தன்னை கரைத்து கொண்டிருக்கிற இயக்குனர் கௌதமன் எனக்கு பிடிக்கும். என் சகோதரன், என் இளைய தம்பி என்று நான் கௌதமனை கொண்டாடுவேன். அதனால் கௌதமன் வெற்றி பெற வேண்டும். அவர் படைப்புக்கு அவர் இட்டிருக்கிற உழைப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் இந்த விழாவில் வந்து பேசுவதனாலோ அவர் பெருமைகளை இங்கு உச்சி உகந்து பாராட்டுவதனாலோ இந்த படத்திற்கு பெரு வெற்றி கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த படத்தின் வெற்றியில் எனக்கும் பங்கிருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகவே நான் வந்தேன். மற்றபடி ஒரு படத்தின் வெற்றி என்பது இந்த மாதிரி விழாக்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல. இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சந்திப்புகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதல்ல. இன்றைக்கு திரைப்பட உலகத்தினுடைய நோக்கும் போக்கும் ரொம்ப துன்பப்படுகிற நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு முன்னாலே பேசிய தயாரிப்பாளர் நண்பர் ஒரு அழகான கருத்தை சொன்னார். 200 படங்கள் வெளிவருகிற பொழுது 10 படங்கள் தான் வன்முறையற்று இருக்கின்றன என்ற கருத்தை சொன்னார். இன்னொரு கருத்தையும் அதன் உட்பொதி பொருளாக நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதை நான் சொல்கிறேன். 200 படங்கள் வந்தால் 10 படங்கள் மட்டும்தான் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்றன என்பதையும் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், படையாண்ட மாவீரனுடைய கதையையும் திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்புபடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன். படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது. அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னால் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். அந்த பலவீனங்கள் ஒன்றிரண்டல்ல. நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள். ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இவ்வளவு இருந்தும் படங்கள் 200 படங்களில் ஏன் 10 படங்கள் மட்டுமே ஓடுகின்றன? 190 படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்து பார்த்தால், இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள். படம் என்பது பிம்பம், வாழ்க்கை என்பது நிஜம். இரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை கடந்து போன வாழ்க்கை, நீ தொட்ட வாழ்க்கை, நீ துன்புற்ற வாழ்க்கை, உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை, அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை, இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில். அந்த தொடர்பு தன்மை அருந்து போனதனால், அந்நியப்பட்டு போனதனால், வாழ்க்கையோடு சம்பந்தமில்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன். அந்த கிண்டியில் ஆர்ப்பாட்டமும் ஜல்லிக்கட்டுக்காக ஆர்ப்பாட்டம்லாம் பார்த்து ரொம்ப
அது ஒரு உணர்வாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழக மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி. அந்த வேலை ஒரு முதல்ல இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் என்னோடய நிறுவனத்தில் நான் ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன், எந்த ஜாதிய படமும் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கேன். அப்போ முறையாக வந்து அண்ணன் வந்து இந்த ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்தோன்னா நான் படித்து பார்த்தா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. பட் என்னென்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, எனக்கு வந்து காடுவெட்டி குருவனை பற்றின இமேஜ் வந்து அவருடைய பிம்பம் எனக்கு வேறு மாதிரி ஒரு இருக்குது. என்னென்னா மகாபலிபுரத்தில் அவர் பேசின வீடியோக்கள் அதிகமாக வந்து அந்த யூடியூப்பில் வரும், நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து நான் அவரை வந்து ஒரு ஜாதி தலைவர் கூட அவ்வளோதான் அவரை பற்றின நமக்கு அங்கே புரிதல் இருந்தது. அப்போ எனக்கு இப்படி எழுதியிருக்காரு, இது உண்மையா இல்லை இவர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காரா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், பல ஒரு மொழிவன்மன் அடிக்கலான்னு பார்த்தேன். அவர் தான் வசனம். ஸோ அவரே போய் எப்படி கேட்குறது அப்படின்ட்டு அப்புறம் கலைஞரனுக்கு கால் பண்ணேன். அவரும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றதுனால கலைஞரனுக்கு கால் பண்ணேன். கலைஞர்கிட்ட கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி புக்கு கொடுத்தாரு அவர் எப்படி அப்படின்றதெல்லாம் கேட்காம காடுவெட்டி குருவனெல்லாம் யார், அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது இப்போ கேட்கும்போது அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி தவறான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டோன்னா, ஆமாம் எல்லாருக்குமே இயல்பாக வந்து ஒரு கோவம் இருக்குது. அந்த அவருடைய நெகட்டிவ் ஒருத்தரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு 2009 முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல் புரிதல் பெருசாக இல்லை, நுனிப்புள் மேய்கிறது தான், அதான் சொன்னால் கேட்டுக்கிறது தான். 2009 மே 18க்கு அப்புறம் தான் நான் வந்து தமிழர்கள்லாம் என்ன, தமிழ் தேசியம்னா என்னென்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து தலைவரை பற்றி படிக்கிறேன். படித்ததுக்கப்புறம் இப்படி ஒரு தலைவனா இவர் இதுக்காக தான் போராடி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வந்து தலைவர் வந்து பிரபாகரன் உள்ள தலைவனை எடுத்துக்கிட்டு இப்போ எது நடந்தாலும் அதை கேட்குற ஒரு தமிழன். தமிழ்னாலே அமைதியாக இருப்பார். ஏன்னா அப்படிதான் இருக்கு. இங்கே ஒடுக்கப்படுறது வந்து தமிழர்கள்லாம். தமிழ்நாட்டில் அழிக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் தமிழ் மொழி தான். அதே மாதிரி பிடுங்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் தமிழ் நிலங்கள் தான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் எதிராக அதை பாதுகாப்பதற்காக அவ்வப்போது தமிழ் மண்ணில் தோன்றிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க தான் வந்து இலக்கிய மங்களாகவும் எப்போதாவது ஒரு முறை திரைப்படமாகவும் வராங்க. தொடக்க காலங்களில் அதில் எந்த சிக்கலும் இல்லை. எப்போ வந்து வேற்றுமொழிக்காரர்கள் பிழைக்க வந்தவர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க கையில் எடுக்கிறதுனா இந்த மொழியை நல்லா கற்றுக்கிறது. இங்கே வாழக்கூடிய தமிழர்களை விடவும் நல்லா அந்த மொழியை, இலக்கியத்தை கற்றுக்கிறது, அவனுடைய வரலாற்றை கற்றுக்கிறது, அதன் மூலமாக இந்த அரசியல் ஆட்கொள்கிறது. இதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான்